கேபிள்னா உண்மையிலே இந்த கேபிள் தொந்தரவு தாங்க முடியலண்ணா. நேத்து மேட்ச் பார்த்துட்டு உண்மையிலே கட் ஆயிடுச்சு. தம்பி, இது எலக்ட்ரானிக் பொருள். எப்ப கனெக்ட் ஆகும் எப்ப கமிட் ஆகும் அப்படிங்கிறது அந்த ராமனுக்கே தெரியாது. ஆனா சர்வீஸ்னு கூப்பிட்டா இந்த அனுமன் வருவான். அதானே ரைட்டுப்பா, உனக்கே தெரியுதுல்ல. நீ கூப்பிட்டவன வந்து உன் வீட்டுல பஸ் சர்வீஸ் பண்ற, அப்புறம் எப்போ புலம்புற? சரிண்ணே, அப்படியே வந்துட்டே வந்த கீழே வா, சாப்பிட்டு போயிடலாம். என்ன தம்பி திடீர்னு பாசம்? ஏதாவது வீட்டுல விசேஷமா இல்ல என்ன ஸ்பெஷலா? இன்னைக்கு தானே என் மனைவி முதல்ல பார்த்த நாள். இன்னைக்கு அதுக்காக ஸ்பெஷலா நிறைய ஃபுட் செஞ்சிருக்கா. கண்டிப்பா கீழே வந்து சாப்பிட்டு போறீங்க. நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. இதுக்காவது கல்யாணம் பண்ணா பாரு. கல்யாணம் பார்த்த நாள் கொண்டாடுறாங்க. இந்த அனுமன் நான் கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, அதான் வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், முருகன் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். முருகன் வீட்டுல சாப்பிட போறீங்களா? ஆமாப்பா, இன்னைக்கு தான் அவங்க முதல்ல 2 பேரும் பாத்துக்கிட்டனாலா அது ஒரு செலிப்ரேஷன் பண்றதுக்காக இன்னைக்கு அவங்க வீட்டுல சமையல் செஞ்சிருக்காங்க. என்ன ஸ்பெஷலா கூப்பிட்டுருக்காங்க பாரு. அண்ணே போயத்தா அவனுமா ஒரு வாடி 2 வாடி முடிவு பண்ணிட்டு போனேன். ஏப்பா உன்ன கூப்பிடலையா? இல்லன்னா வேணா நீ வா, நம்ம போய் 2 பேருமே சாப்பிட்டுடலாம். இல்ல வாணா, நீயே போய் சாப்பிட்டோம். போய் பசிக்கிட்டு நான் போய் சாப்பிட்டு வரேன். அப்பா போ, என்ன நடக்குதுன்னு நாங்களும் பாக்குறோம். வாங்க வாங்க அனுமண்ண, இன்னைக்கு உங்களுக்காகவே பார்த்து செஞ்சிருக்கேன். பாவக்காய் பாயாசம், முருங்கைக்காய் 65, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெஷலா தயிர் தக்காளி சாம்பார் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அத்தாடி, பாவக்காய் பாயாசமா? முருகன் கையில 65? அம்மா அம்மா, அது இல்லம்மா, பக்கத்து வீட்டுல கேபிள் ஒயர் வந்து போச்சா. அந்த பாட்டி சீரியல் பார்க்காம ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் கேபிள் மட்டும் சர்வீஸ் பண்ணிட்டு 2 நிமிஷத்துல வந்துருவேன். சரி அனுமான், குயிக்கா வந்துருங்க, நான் உங்களுக்காகவே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடி விட மாட்டாங்க போலயே. கண்ணு முக்கிய நேரத்தில் கம்பி நிட்டிட வேண்டியதான், வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிரு முருகா, இனி கல்யாணமே கேட்க மாட்டேன். இந்தப்பா உங்களுக்கு யாராவது கல்யாணம் பண்ணுமா சொல்லுங்க. பாவக்காய் பாயாசம், முருங்கைக்காய் 65, தயிர் தக்காளி சாம்பார் ரெடி ஆயிரும். இதனாலதான் சொல்றோம், கல்யாணமே வேணாம்.